வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகள் அரசியல் துறை பொறுப்பாளர் சூப தமிழ்ச்செல்வனின் வீர வணக்க நாள் என்று. யாழில் காணாமல் போன சிறுவன் பெற்றோர் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. உயர்தர பரீட்சை பற்றி பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. போதைப் பொருட்களுடன் 31 இளைஞர்கள் கைது. திரைப்பட தயாரிப்புக்காக பத்மேவுக்கு அழைப்பு விடுத்த தென்னிலங்கை நடிகர். யாழ் போதனா வைத்தியசாலையில் குருதி தட்டுப்பாடு. வரலாறு காணாத வகையில் உச்சத்தை தொடவுள்ள தங்கத்தின் விலை. என்பிபியால் வடமாகாண சபையை கைப்பற்ற முடியாது, அடித்து கூறுகிறார் சிவாஜிலிங்கம். கோர விபத்தில் சிக்குண்டு பல்கலைக்கழக மாணவர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூப தமிழ்ச்செல்வனின் வீர வணக்க நாள் இன்றாகும். ஸ்ரீலங்கா வான்படை குண்டுவீச்சு தாக்குதலில் வீரச்சாவடைந்த தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர் சூப தமிழ்ச்செல்வன் உட்பட 7 போராளிகளின் 18ஆம் ஆண்டு வீர வணக்க நாள் இன்றாகும். ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாதத்தால் கடந்த 2007ஆம் ஆண்டு கார்த்திகை 2ஆம் தேதி காலை 6 மணிக்கு மேற்கொள்ளப்பட்ட வான்வெளி தாக்குதலில் சூப தமிழ்ச்செல்வன் உட்பட 7 போராளிகள் வீரச்சாவை தழுவிக் கொண்டனர். இந்நிலையில் சூப தமிழ்ச்செல்வன் மற்றும் அவருடன் வீரச்சாவடைந்த 6 வேங்குகளின் 18ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் சூப தமிழ்ச்செல்வன் அவர்களின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 17 வயதுடைய சிறுவர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அவரின் பெற்றோர் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக யாழ்ப்பாணம் மல்லாகம் நெறியிட்டான் பகுதியில் வசித்து வந்த 17 வயதுடைய சயோசியன் என்பவர் இவ்வாறு காணாமல் போயுள்ளார். இந்த சிறுவன் கடந்த 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என்று பெற்றோர் முறைப்பாடு செய்தனர். இவர் குறித்த தகவல் தெரிந்தோர் பெற்றோர் அல்லது தெல்லிப்பளை போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான காபோது உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை நாடு முழுவதும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தளபாட மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். மொத்தமாக 2362 பரீட்சை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அதே சமயம் அதிகாரிகள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு கடமைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை அனைத்து முக்கிய பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கி நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மெரிகான மாதிவெல பகுதியில் அமைந்துள்ள கமத என்ற இடத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 31 இளைஞர்கள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக நுகேகொட பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. முழு நாடு ஒன்றாக எனப்படும் போதைப் பொருட்களை ஒழிக்கும் தேசிய திட்டத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது குறித்த நபர்களை கைது செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிகழ்வில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுக்குள் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்ட பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதோடு விசாரணையின் பொழுது போதைப் பொருட்களை வைத்திருந்த இளைஞர்களும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் குஷ் போதைப் பொருள், கேரளா கஞ்சா, சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் என்பவை உள்ளடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் நீர்கொழும்பு, அனுராதபுரம், காலி, கடுவெல, கோமாகம, நுகேகொட, நுவரெலியா, ஹட்டன் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்போர் என்றும் அவர்கள் 16 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அறிமுகமான தென்னிலங்கை நடிகையொருவர் பாதாள உலகக்குழு உறுப்பினரான கெகல்பத்ர பத்மேவை திரைப்பட தயாரிப்பில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். அதன்படி குறித்த தகவலின் உண்மைத்தன்மை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நடிகையிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. எனினும் குறித்த உரையாடல் தொடர்பில் கெகல்பத்ர பத்மேவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தடுப்பு காவலில் உள்ள கெகல்பத்ர பத்மேவிடம் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துபாயில் கெகல்பத்ர பத்மே தென்னிலங்கையின் நடிகைகள் சிலருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பத்மேவின் கையடக்க தொலைபேசியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இரத்த வங்கியில் அனைத்து வகையான குருதிக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது.
இந்த விடயம் இரத்த வங்கியின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கள், சத்திர சிகிச்சைகள், குருதி சோகை நோயாளர்கள், புற்று நோயாளர்கள் மற்றும் குருதி தேவைப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் வைத்தியசாலையில் அதிகரித்து வருகிறது. குருதி விநியோகம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதால் நோயாளர்களுக்கு தேவையான குருதியை வழங்க முடியாது உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 18 முதல் 55 வயதுக்கு இடைப்பட்ட 50 கிலோகிராமுக்கும் அதிகம் மேற்பட்ட நிறை கொண்ட ஆண் பெண் இருபாலாரும் எவ்வித பிரச்சனையுமின்றி இரத்த தானம் செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத ரீதியில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் $5000 வரை தங்கத்தின் விலை பதிவாகக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டில் அண்மைய நாட்களாக திடீர் அதிகரிப்பை பதிவு செய்ய தங்கத்தின் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருவதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது நாட்டில் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 3 லட்சம் ரூபாயை விட குறைவடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 மாகாண சபைகளையும் தங்களால் கைப்பற்ற முடியும். தேசிய மக்கள் சக்தி கட்சி இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தாலும் வடக்கு மாகாண சபை ஒருபோதும் அவர்களால் கைப்பற்ற முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். அத்துடன் தென்னிலங்கையில் நடைபெற்ற பல கூட்டுறவு சங்க தேர்தல்களில் கூட தேசிய மக்கள் சக்தி கட்சி தோல்வி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் M.K. சிவாஜிலிங்கம் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் யுத்தம் நிறைவடைந்து இதுவரை தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை என்றும் தமிழ் மக்களின் விருப்பத்தை தீர்மானிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் தமிழர்கள் தமது விருப்பை தாமே தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மொரட்டுவை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். மொரட்டுவை போலீஸ் விசேட அதிரடிப்படையால் அம்பாறையில் தமன போலீஸ் பிரிவின் கெங்குரான பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி கிரண பிரதேசத்தில் ஒருவரை சுட்டு காயப்படுத்திய சம்பவம் தொடர்பிலும் பாணந்துறை போலீஸ் பிரிவில் மற்றொரு நபரை சுட்டுக்கொள்ள திட்டமிட்ட சம்பவம் தொடர்பிலும் மேற்படி சந்தேக நபர் தேடப்பட்டு வந்தார் என்று போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 13 கிராம் எடையுடைய ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கெங்குரான பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தவன மற்றும் கிரண போலீஸ் நிலையங்கள் மற்றும் பாணந்துறை பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுகம கொரோனா வீதியில் கிரிக்கெட்டிய சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மதுகம தலைமைக்கு போலீசார் தெரிவித்தனர். நேற்று காலை மோட்டார் சைக்கிள் ஒன்று சாலையை விட்டு விலகி தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மினிப்பாய தவலம பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவரான அகலவத்த கங்கானம் கே கசீர் சந்தீப என்பவரே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து மதுகம தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டம் பருத்தித்துறை போலீசாரால் நேற்றைய தினம் 100 கிலோவுக்கு மேற்பட்ட 47 பொதி கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. அகன்ற செல் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் போலீசாரின் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் தற்போது போதையற்ற நாடு வேலை திட்டம் இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் பருத்தித்துறை போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் இருந்த சந்தேக நபர்கள் நேற்று கேரள கஞ்சாவை பருத்தித்துறை போலீஸ் பிரிவில் உள்ள கடற்பரப்பில் இறக்க முற்பட்ட போது பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான குழுவினர் சுற்றி வளைத்து 47 பொதி கஞ்சாவை கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற நபரொருவர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண நகரை அண்டிய பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றுக்குள் வந்த நபர் பொருட்கள் வாங்குவது போல் பாவனை செய்து அங்கிருந்து பெண்ணொருவரின் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றார். இதன்போது பல்பொருள் அங்காடியில் இருந்து 2 பெண்களும் சந்தேக நபரை துரத்திச் சென்றனர். சந்தேக நபர் முகத்தை மறைக்கும் வகையிலான ஹெல்மெட் ஒன்றை அணிந்து வந்து இவ்வாறு தங்கச்சங்கிலியை பறித்து சென்றதோடு 2 முறை குறித்த பல்பொருள் அங்காடிக்கு வந்து சென்றுள்ளார். மேலும் சந்தேக நபர் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு பல்பொருள் அங்காடியிலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் யாழ் நாவற்குழி பகுதியில் வைத்து அவர் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரையும் மடக்கி பிடித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு அறிவித்ததோடு அவரிடமிருந்து தங்கச்சங்கிலியை பறித்து கொள்ள முற்பட்டனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து அறுத்துச் செல்லப்பட்ட தங்கச்சங்கிலி மற்றும் ஒரு தொகை பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.